வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது 2025ல் பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் நடந்த எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்ட அரித்மெட்டிக் கொஷின்ஸை தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது எக்ஸாம் ஹாலில் நம்ம டைமை சேவ் பண்ணணும்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்கி அப்ரோச்சோட தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சரியா? இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னா இந்த 4 டாபிக்ஸ். சரியா? இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? மினிமம் 4 கொஷின்ஸ் வரும். பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? இதில் நம்ம 4 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதை நம்ம வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்த்துடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ண கொஷின்ஸ். சரியா? இது 4. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், அலிகேஷன் மிக்சர்லேருந்து நம்ம குறைஞ்சது 3 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 4 கொஷின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், இதில் நம்ம ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, ட்ரெயின், போர்ட் அண்ட் ஸ்ட்ரிப், இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக 2 கொஷின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் மினிமம் 1 கொஷின் எதிர்பார்க்கலாம். இது ப்ராப்ளம்ஸ் ஆர் நம்பர்ஸு இதில் வரலாம். சரிங்களா? வந்துச்சுன்னா ஒரு கொஷின் வரும். ரொம்ப அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணதில் ரொம்ப குறைவான கொஸ்டின்ஸ் தான் அதில் கேட்டிருக்காங்க. சரியா? அதிகபட்சமாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் மென்சுரேஷன், இதுல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின். சில கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் நார்மலாக அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு கேட்பாங்க. சரிங்களா? பெர்மிட்டேஷன் ஆகட்டும், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸில் கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் 10 கொஸ்டின்ஸு, மேக்ஸிமம் 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரியா? சில செட்ஸில் 14 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க, ஆனால் எல்லா செட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மினிமம் 10 கொஸ்டின், மேக்ஸிமம் 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் எழுத போறீங்களே அப்கமிங்ல அந்த எக்ஸாமில் உங்களுக்கு மினிமம் 10, மேக்ஸிமம் 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அதில் என்ன பர்டிகுலராக பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 டாப்பிக்கை அதில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக n%. சரியா? n% அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா n/100. அதாவது ஒரு வேல்யூவை அவுட் ஆஃப் 100க்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பர்சன்டேஜில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டேபிள்ஸ், அதாவது ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கான டேபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டும், சரிங்களா, மோர் தென் 200 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ப்ளஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் இருக்கும், அதே மாதிரி மெயின்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸையும் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க, நம்ம இது எல்லா டாப்பிக்கும், அதாவது இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து, சரிங்களா, இது எல்லா டாப்பிக்கும், சரிங்களா, எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கிடையாது, இது 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 இந்த 5 டாபிக் என்னன்னா ப்ராப்ளம்ஸ் ஆர் நம்பர், மென்சுரேஷன், பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, இந்த டாபிக்ஸை தவிர இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஒரு ரூலை மட்டும்தான் வச்சு போட போகிறோம். என்ன அப்படின்னா ப்ரொப்போர்ஷன். சரியா? ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ A is to B and then B is to C, A is to B, C is to D, இப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரூல் தான். பாருங்க, இதையும் இன்ட்டு பண்ணாலும் இதையும் இன்ட்டு பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணமாக இப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி அல்லது ஏ ஈக்குவல் டு டினா பி ஏபி, சரி இப்படி போட்டுக்கலாம், ஏபி, ஒரே நிமிஷம் இப்படி போட்டுக்கலாம். கவனிங்க, ஏபி சிடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 டேர்ம்ஸ் இருக்குன்னா இந்த டேர்முக்கான வேல்யூ நமக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த கொஸ்டின் மார்க்கோட டயகனல்ல டினாமினேட்டர்ல போட்டு இது ரெண்டையும் மேலே போடுவோம். சரியா?
இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷனும் சொல்லலாம், ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனும் சொல்லலாம். சரிங்களா? அதாவது என்னன்னா சி இன்டு பி, சிபி டிவைடட் பை டி. எதுக்கு அப்படின்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க. சரியா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதுவே நம்ம வந்துட்டு ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியாது, சியோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் மார்க்கோட டயகனல் இந்த வேல்யூ இருக்குல்ல, இல்லை சியை கீழே போட்டுட்டு ஏவையும் டியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலே இன்ட்டு பண்ணிக்குவோம், ஏ இன்ட்டு டி. இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வந்துடும், பியோட வேல்யூ வந்துடும். சரிங்களா? அடுத்ததா ஏ தெரியும், மூணாவது ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியாது, டி தெரியும் அப்படின்னா கொஸ்டின் மார்க் டயகனல் இருக்கிற பியை கீழே போட்டுட்டு ஏ இன்ட்டு டியை மேலே போட்டிங்கன்னா நமக்கு எந்த வேல்யூ வந்துடும், சியோட வேல்யூ வந்துடும். சரிங்களா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதை தான் நம்ம இப்படி வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றோம். சரி, ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? அடுத்ததா இந்த ரெண்டு டாபிக் மட்டும் எது அப்படின்னா இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கும். சரியா? ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் டாபிக்னா ட்ரெயின், போட் அண்ட் ஸ்ட்ரீம் இந்த டாபிக். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். இதுக்கு மட்டும் நம்ம என்ன ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணுவோம். சரியா? அது பார்க்கும்போது அது என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே நம்ம யூனிவர்சலாக ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி தான் இது எல்லா சமயம் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஏன் வந்துட்டு நான் இதை மல்டிபிள் பண்ணுறேன், ஏன் வந்து இதை நான் டிவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். சரியா? அதுக்கான காரணம் இதுதான். சரிங்களா? ரைட்ஸ். இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு சில இதுக்கு மட்டும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்னென்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜோட டேபிள் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டெசிமலுக்கும் எல்லா ஃப்ராக்ஷனுக்கும் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேபிள்ஸ் வரைக்கும். சரியா? அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 7th டேபிள், 11th டேபிள், 13th டேபிள், 19th டேபிள், 17th டேபிள், 20th, 23 அண்ட் தென் 23. சரிங்களா? 19th டேபிள், 13th டேபிள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம அங்கே போயிட்டு ஸ்டக் ஆகிடுவோம். சரிங்களா? அதனால நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ஒரு 30 வரைக்கும். சரிங்களா? கியூப் நம்பர் 50 வரைக்கும் தெரிஞ்சால் கூட ஓகே தான், பெஸ்ட்டு. கியூப் வந்துட்டு அப் டு ஒரு 20 வரைக்கும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்காக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் அந்த மெத்தட்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டியோட ஃப்ளூயண்டாக போடுவீங்க. சரியா? இல்லைன்னா அங்கங்கே ஸ்டக்காக நின்றுடுவீங்க. சரிங்களா? நம்ம டைமை சேவ் பண்ண முடியாது. நம்ம அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ், அதிகபட்சம் நம்ம ஒரு 40 செகண்ட்ஸ்குள்ளே போடுற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அதிகபட்சம் நான் சொல்கிறேன். மினிமம் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே அந்த சம்மை சால்வ் பண்ணி ஆகணும். சரிங்களா? சரி, நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா, சரிங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கொஸ்டின் பார்க்கும்போதே சொல்ல முடியும். சரியா? அந்த கொஸ்டினை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போட்டுடலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். சரியா? அதனால தான் நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு 200 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஏன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் பண்ணால் போதும், ஒரு 100 கொஸ்டின்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு லிமிடேஷன் செட் பண்ண வேண்டாம். எல்லா மாடலில் இருக்கிற கொஸ்டின்ஸும் நம்ம திரும்ப ஷார்ட்கட்டில் போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது டக்குன்னு நமக்கு வந்துட்டு அந்த கொஸ்டினை படிக்கும்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மெத்தட்ஸும் நம்மளால டக்குன்னு ரெகனைஸ் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ்க்கு ப்ராப்பராக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சம கவனிங்க. நான் கொஸ்டின் உங்களுக்கு புரியும்னு சொல்லி பொறுமையாக படிக்கிறேன். ஆனால் நான் மெத்தட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக சொல்லித்தரேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வர ஆரம்பிச்சுக்கும். சரியா? நான் சொன்ன மாதிரி அந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் எனக்கு முன்னாடி ஆன்சர் போட ட்ரை பண்ணுவீங்க. சரியா? கவனிங்க பார்க்கலாம். இன் 2017, சரியா, அதாவது 2017 a village population வந்துட்டு எக்ஸா இருக்கு. சரிங்களா? அந்த population of village is increased by X% annually. If increased population from 2017 to 2019 is 12,000, which is 125% of 2017 population of the village, then find the value of X. சரிங்களா? நீங்கள் அதை படித்த உடனே நமக்கு என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பாப்புலேஷன் சம்ஸு, சரியா, இந்த மாதிரி பாப்புலேஷன் பேஸ் பண்ண சம்ஸு, சரி, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் எவ்ரி இயர் வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீயோட
growth வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு 25% growth ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 வருஷத்துல எவ்வளவு பர்சன்ட் growth ஆயிருக்கும் இது மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து நான் வச்சுக்கணும். சரியா, நம்ம அடுத்து இதை பார்ப்போம். சரிங்களா, இப்போதைக்கு இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வர சம்பளையும் நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணணும். சரியா, சரி. எப்பயுமே நமக்கு இந்த பர்சன்டேஜ் growth கேட்குறாங்கன்னா அவங்க பெரும்பாலும் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணாதீங்க. சரிங்களா, நம்ம அந்த பர்சன்டேஜ் வச்சு இந்த பர்சன்டேஜ் போட ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, அப்பதான் நமக்கு டைம் வந்துட்டு அங்க சேவ் பண்ண முடியும். டைம் ஆப்டிமைசேஷனுக்கு இது பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. சரியா, எப்பயுமே நம்ம பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 100ன்னு வச்சுக்கோம். சரியா, இதுல இந்த எக்ஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறத நம்ம 100ன்னு வச்சுக்கணும், ஒரிஜினல் பாப்புலேஷன். சரிங்களா, அப்போ ஒரிஜினல் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100% இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அந்த ஒரிஜினல் பாப்புலேஷனை விட 125% வந்துட்டு growth அதிகமா இருக்கான். அப்ப இப்ப எவ்வளவு இருக்குன்னா இந்த 100ஓட அந்த 125 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 225 வரும். சரியா, இந்த மாதிரி எப்போ வந்துட்டு பாப்புலேஷன் growth ஆனாலும் சேம் பர்சன்டேஜ்ல ஆகும்போது, சரியா, எக்ஸ் பர்சன்டேஜ் தான் ஆகுது ஒவ்வொரு வருஷமும், சேம் பர்சன்டேஜ்ல ஆகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது 100% என்னவா இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் வேல்யூவா தான் இருக்கும். சரி, ஒரு ரூட் வேல்யூவா தான் இருக்கும். அது ஸ்கொயர் ரூட் எடுங்க. அது 3 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சேம் பர்சன்டேஜ் growth வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு 12% இன்க்ரீஸ் ஆகுது, எவ்ரி இயர் வந்துட்டு 15% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2017ல இருந்து 2020 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்க கியூப் ரூட் எடுக்கணும். சரியா, இந்த ஸ்கொயர் கியூப்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டா சம் கேட்கலனாலும் இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி, டெப்ரிசியேஷன் பேஸ் பண்ணி வர சம்ல நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா, இப்போ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கீழே டினாமினேட்டர்ல 10 வரும், மேல நியூமரேட்டர்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வரும். அப்ப இது என்ன மீன் பண்ணுதுன்னா 10 பேர் இருந்தாங்கன்னா 2 இயர்ஸ் growthல 15 பேரை இன்க்ரீஸ் ஆவாங்களாம். அப்ப 10ங்கிறத நம்ம 100 ஆக்கணும். டினாமினேட்டரை நம்ம எப்பயுமே பர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் 100 ஆக்கணும். அப்ப இன்டூ 10, அப்ப எப்பயுமே ஒரு ஃபிராக்ஷனா டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல ரெண்டுலயும் சேம் நம்பர் தான் என்டர் பண்ணும். அப்ப கீழே 100 வரும். இதை நீங்க பார்த்தாவே சொல்லிடலாம். சரிங்களா, அந்த பர்சன்டேஜ் டேபிள் படிக்கும்போது இது 50% growthன்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா, சில பேர் ரொம்ப பிகினரா இருப்பீங்க. சரிங்களா, பிகினருக்கு வந்துட்டு இது இப்படி சொன்னாதான் ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, சரிங்களா, அப்புறம் கான்செப்ட் ஃபுல்லா கத்துட்டீங்கன்னா நான் சொல்லி தரதுல உங்களால ஃப்ளோவை ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா, அதே போல ஆல்ரெடி நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்களும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா, உங்களுக்கும் டெஃபினட்டா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில மெத்தட்ஸ் வந்துட்டு நீங்க சுத்தி வளைச்சு கூட போட்டுட்டு இருப்பீங்க எக்ஸாம்ல. சரியா, அந்த 30 to 40 செகண்ட்ஸ்ல போட முடியாத சம்லாம் சிலது நான் வந்துட்டு ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணி எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்லி தருவேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா, அப்ப ஆனுவல் growth என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்க ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா கீழே வந்து என்ன போட்டுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பாப்புலேஷன், இனிஷியல் பாப்புலேஷனை போட்டுக்கணும். சரியா, அடுத்தது மேல என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு growth ஆகுதோ அதையும் இனிஷியல் பாப்புலேஷனுக்கு கூட்டி 225 போட்டுக்கணும். நீங்க எப்படி 225 வந்துச்சுன்னு புரியுதா? 125 போடாம ஏன் 225 போட்டோன்னு புரியுதுங்களா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புரியணும்னு ஸ்லோவா நடத்துறேன். அதுக்கப்புறம் போக போக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நம்ம 15 to 20 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். சரிங்களா, சரி. இப்ப அடுத்தது பாருங்க, இது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. பாருங்க, நீங்க படிக்கும் போதே இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம்லாம் நீங்க படிக்க 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 உங்க மைண்ட்ல நீங்க மேனுவலா போட்டு பார்க்க கூடாது. உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க உட்காந்து மேனுவலா வேக வேகமா போட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. சரியா, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணா அந்த சம படிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு பாதி இன்ஃபர்மேஷனை உங்க மைண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டிலேயே போட்டு பார்க்கணும். சரியா, மனக்கணக்கிலேயே டக்கு டக்குன்னு போட்டுடணும். போட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த ரேஷியோ அப்ளை பண்ணுவோம். அப்போ மட்டும் தான் நீங்க என்ன பண்ணா மேனுவலா போடுற மாதிரி இருக்கும். சரியா, அது கூட நல்லா டேபிள்ஸ் ஃப்ளூயண்டா தெரியுது அப்படின்னா அது கூட தேவைப்படாது. சில பேர் டக்கு டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா, பார்த்துருப்பீங்க நீங்களே இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த கான்செப்டை பேசிக்கா கத்துக்கிட்டு எதுவுமே ஃபார்முலாவில் பெரும்பாலும் போக மாட்டாங்க. சரியா, கான்செப்டை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேனுவலா போடாம மைண்ட் கால்குலேஷன் ட்ரை பண்ணுவாங்க. சரியா, இங்க கவனிங்க, இந்த சம பாருங்களேன். எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் டவுன் ஏ. சரியா, டவுன் ஏல வந்துட்டு எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சரியா, 100% வச்சுக்கலாம். அண்டு 10% ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டவுன் ஏ கோ அப்ராட். அதுல 10% பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப 90% தான் இருப்பாங்க. அப்படியே மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா, 90%ல ரிமைனிங் ரெஸ்ட் அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 90%ல 25 அர்த்தம். அப்ப 90%ல 25 என்ன அர்த்தம்? 1/4. 90ய 4 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 100 4 டிவைட் பண்ணா 25 வரும். சரியா, ஆனா வந்து நமக்கு 10 கம்மியா இருக்கு. 10 4 டிவைட் பண்ணா 2.5 வரும். அப்ப 25ல 2.5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 22.5 தான் வரும். சரிங்களா, அதாவது இது எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரியுதா? 90க்கு 25%. அப்ப 90க்கு 25% எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைட் பை 4 போட்டோம்னாவே 90ல 25% நமக்கு கிடைச்சிடும். எவ்வளவு கிடைக்கும்? 22.5%. புரியுதா சொல்றது? நம்ம மனக்கணக்கிலேயே போட்டோம், எழுதக்கூடாது. இந்த எழுதுற சமயத்துல நம்ம ஆன்சர் போட்டு முடிச்சிடணும். சரிங்களா, அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப சொல்லியாச்சு
அடுத்தது இப்போ இருக்கிற பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷன் தான் பிக்கு போயிருக்காங்க. இந்த பாப்புலேஷன் வேல்யூ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 9000 சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏ டவுன்ல எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100% இருந்திருப்பாங்க. சரியா, நான் எப்போ அப்படி போட்டாலும் சரியா நீங்கள் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணணும். கொஸ்டின் மார்க் டயங்கல கீழே போட்டுருணும், மீதி ரெண்டு மேலே போடணும். அப்போ என்ன வரும், 100 into 9000 டிவைடட் பை 22.5. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சமுக்கு இப்படி போடுறேன். இதை போட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நம்ம போடணும். சரியா, இந்த ஸ்டெப் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படி தான் போடுறேன், எதனால் டிவைட் பண்ணுறேன், எதனால் இன்டூ பண்ணுறேன்னு உங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி போடக்கூடாது. சரியா, சரி இப்போ கவனிங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா மேலே ஏதோ ஒரு பக்கம் 0 சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் இருக்காது, இது 225 கன்சிடர் பண்ணிக்கலாம், இது 100 கன்சிடர் பண்ணிக்கலாம். அது 4 டைம்ஸ் வரும், இது எத்தனை டைம்ஸ் வரும், 9 டைம்ஸ் வரும். இந்த 9ஆல் இந்த 9000 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 9000 90,000 கேன்சல் பண்ணா 10000. அப்ப ஆன்சர் என்னது, 4 into 10,000. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 40,000. சரிங்களா, புரியுதா சொல்றது? ரைட், அடுத்த கொஸ்டின் போலாங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பாருங்க, இதுவும் அதே மாதிரி சம் தான். என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. In a town 40% are male and rest are female. சரிங்களா, அப்ப 40% மேல்னா பர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் ஒரிஜினல் வேல்யூ 100% நீங்க எடுத்துக்கணும். அதுல 40% மேல்னா மீதி எவ்வளவு இருப்பாங்க, நீங்க 100ல இருந்து மைண்ட்லயே 40 மைனஸ் பண்ணிருங்க. அப்ப 60% இருப்பாங்க. 60% என்னவா நம்ம எடுத்துப்போம், ஃபீமேல் எடுத்துப்போம். 40% கணக்குலயே மேல்னு சொல்லிட்டாங்க. சரியா, இப்ப 40% ஆஃப் த டோட்டல் ஃபீமேல் ஆர் கிராஜுவேட்ஸ் தான். சரியா, இந்த 60 இருக்காங்கல்ல, அந்த 60ல தான் நீங்க 40 கண்டுபிடிக்கணும். புரியுதா சொல்றது? 60ல 40% என்ன வரும், 10% 6 வரும். சரியா, 10% 6னா 40% 4 டைம்ஸ் ஆஃப் 6 என்ன வரும், 24 வரும். அப்ப 60ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், 24 மைனஸ் பண்ணும். அப்ப 60ல இருந்து 24 மைனஸ் பண்ணீங்கன்னா 36 வரும். சரியா, 36% தான் எதுக்கு சமம் அப்படின்னா 540க்கு சமம். சரியா, இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் டவுன். மேல் எத்தனை பர்சன்டேஜ், 40%. அப்ப இன்டூ 40. எப்படி நான் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணணும்னு புரியுதுங்களா? அந்த ரேஷியோவை நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 பார்ட் கிடைக்கும், நம்மகிட்ட 40 பார்ட் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். மோஸ்ட்லி இந்த எல்லா டாப்பிக்கும் நம்ம இந்த ரேஷியோ வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரியா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா இது என்ன வரும், 4ஆல கேன்சல் பண்ணா 10 டைம்ஸ் வரும். 4ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் வரும். இந்த 9ஆல 54 கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் வரும். இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப 60 into 10. அப்ப நமக்கான ஆன்சர் என்னது, 60 into 10 600. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 600. சரிங்களா, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், இந்த மாதிரி மாடலும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. சரியா, அது ஐபிபிஎஸ் கிளர்க் போனாலும் சரி அல்லது எஸ்பிஐ கிளர்க் போனாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இந்த மாடலையும் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. சரிங்களா, ரைட், பாருங்க. A man invested 25% of his monthly income on food. அவரோட மந்த்லி இன்கம் அப்ப 100% நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். அவர் மந்த்லி இன்கம் இருக்கு இல்லையா, இதை மைண்ட்ல நீங்க 100% வச்சுக்கணும். சரியா, நினைச்சுக்கணும். அதுல 25% செலவு பண்ணிட்டாரு. அப்ப 75% இருக்கும், ரிமைனிங் 20%. அப்ப 75ல ரிமைனிங் 20% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, 10% வந்துட்டு 7.5. அப்ப 20% என்ன வரும், 15 வரும். அப்ப 75ல 15 கழிச்சிட்டா மீதி 60% இருக்கும். அந்த 60%ல என்ன பண்றாருன்னா 20% இன்கம் வந்துட்டு எஜுகேஷனுக்கு செலவு பண்றாராம். சரியா, நான் சொல்றது புரியுதுங்களா? 60% இருக்கும், 60ல 20% என்ன வரும், 12 வரும் இல்லையா? 10% 6 வரும், 20% 12 வரும். அப்ப 60ல திரும்ப நீங்க 12 கழிச்சிடணும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 48% கிடைக்கும். 48% எதுக்கு சமம் அப்படின்னா 19,200க்கு சமம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா மந்த்லி இன்கம் ஆஃப் எ மேன். அந்த மேனோட மந்த்லி இன்கம் நான் என்ன எடுத்துக்க சொன்னேன், 100% வச்சுக்க சொன்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும், இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வரும் இல்லையா? 48ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ். அப்ப இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப 400 into 100 என்ன வரும் அப்படின்னா 40,000 வரும். அப்ப இவரோட இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000. இதுதான் இவரோட இன்கம். சரிங்களா, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. மேக்ஸிமம் கால்குலேஷன், பிசிக்கல் ஒர்க்கை அவாய்ட் பண்ணுங்க, மேனுவல் ஒர்க்கை அவாய்ட் பண்ணுங்க, மென்டல் ஒர்க்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா 5% அவரோட சேலரிய ரெண்ட்டுக்கும், அடுத்தது 35% வந்து விகாஷுக்கு கடனை கொடுக்குறாரு. அப்ப 40%. இதுல எங்கேயும் ரெஸ்டோ அல்லது ரிமைன் அப்படிங்கிற வேர்டு இல்ல. அப்ப நீங்க 5% 35% ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 40% டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மீதி உள்ளது இங்கதான் வந்து நம்ம ரிமைனிங்கிற வேர்டு வருது. அப்ப 100ல இருந்து 40 மைனஸ் பண்ணா 60 இருக்குமா? 60ல 30% எதுக்காக பண்றாருன்னா ஃபுட்டுக்காக. 60ல 30% நீங்க கண்டுபிடிக்கணும். 10% 6ன்னு வச்சுக்கணும். சரியா, 60ல 10% ஒரு புள்ளி தள்ளி வச்சுன்னா 60 இருக்குன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுன்னா இதுதான் 10%. 60ல 10% வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 6. அப்ப 30%னா 18.
18 மைனஸ் பண்ணீங்கன்னா எகைன் நமக்கு இங்கே என்ன வரும் 42% வரும். 42% தான் இங்கே என்ன வேல்யூ அப்படின்னா 25,200. சரியா, 25,200. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட சேலரி தான். சேலரி நம்ம என்ன எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதாங்க. அப்போ 100 இன்ட்டு 25200 சரியா, டிவைடட் பை 42. அப்போ 42ல அடிச்சுன்னா என்ன வரும் நமக்கு 6 டைம்ஸ் வருங்களா, அப்போ 600. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 100ஐயும் 600ஐயும் இன்ட்டு பண்ணணும். 100 இன்ட்டு 600 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 6000 வரும். அவ்வளோதான், சாரி 60,000 வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 60,000. சரிங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே இதை ரிமைனிங் கொடுக்கல, அப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 60%. அடுத்தது வந்து என்ன பண்றாரு, ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெண்ட், க்ரோசரிஸ், அந்த என்டர்டைன்மெண்ட் செலவு பண்ணாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு, ஹி இன்வெஸ்ட் 25% ஆஃப் த ரிமைனிங். சரியா, அப்போ மீதி 40% இருக்கும். 40%ல 25% நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ 40%ல 1/4 தான் 25%. அப்போ 1/4 என்ன வரும், 10 வரும் இல்லையா. 40ல 10 கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 30% இருக்கும். சரியா, அண்ட் யூசஸ் 20% ஆஃப் த ரிமைனிங். சரிங்களா, பாருங்க 25% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் இந்த FD அண்ட் யூசஸ் 20% ஆஃப் த ரிமைனிங். அதுல இருந்து அந்த 30ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப ஒரு 20%. அப்ப 30ல 20% 6 வரும் இல்லையா. 30ல 20% என்ன வரும், 6 வரும். அப்ப 30ல 6 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 24 வரும். இந்த 24% தான் என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க 14400. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100%. அவ்வளோதாங்க. சரியா, இப்படி போட்டால் நீங்கள் அப்படியே கூட டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். இதால் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கலாம். அதான ரூலு. இது அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும், 24 வந்துட்டு இதில் எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96ல் வந்துட்டு 3 டைம்ஸ் இருக்கும். 5 டைம்ஸு 24னா 96 வருங்களா. அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தட்டி வரும், 6 டைம்ஸ் வரும் இல்லையா. ஆமாம், 96 24 72 ஓகே, 6 டைம்ஸ் வரும். அப்போ 600. அப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும், சாரி இவரோட அமௌண்ட், சேலரி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 60,000 வரும். சரிங்களா, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா, இது அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. சரி, 12ஆல கேன்சல் பண்ணாலும் சரி, அல்லது டேரெக்டாக 144 24ஆல கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது அதே மாதிரி தான். கேர்ள் ஸ்பெண்ட் 20% ஆஃப் ஹர் மந்த்லி இன்கம் அண்ட் ரெண்ட் அவுட் ஆஃப் த ரிமைனிங். இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் உங்கள் ஆன்சரை போடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் செக் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, அந்த 7th கொஸ்டினை நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான் பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்லையுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மொத்தமாக 9 செட் எக்ஸாம் நடந்தது இல்லையா. 9 செட்லையும், அதாவது இந்த வருஷம் தான் 2025ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியும் மார்ச் மந்த்தும் நடந்தது இல்லையா. அது எல்லா செட்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ஃபுட்டு 10%, டிஃபரன்ஸ் பிட்வீன் அமௌண்ட் ஸ்பெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் 9200, ஃபைன் த மந்த்லி இன்கம் ஆஃப் வரும். இதுவும் அதே சம் தான். சரியா, அவ்வளோதான். இப்போ இந்த கான்செப்ட்ல சம் கேட்டாங்க. 9 செட்லையும் பாருங்க 9 கொஸ்டின். அப்போ ஒவ்வொரு செட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். சரிங்களா, சரி. இப்போ அடுத்தது பாருங்க. அடுத்தது பர்சன்டேஜில் எக்ஸ் அண்ட் ஒய். சரிங்களா, எக்ஸ் அண்டு ஒய் இதையும் நீங்கள் போடுங்க. இந்த 3 சமயமே 7 7 8 9. சரிங்களா, இந்த 3 சமயம் கமெண்டில் உங்களோட ஆன்சர் போடுங்க. இதே மாதிரி தான். சரியா, பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு 6 சம்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த 7 8 9 மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, சரி, கூடவே போட்டலாம். நம்ம முடிக்கும் போதே நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா, இதில் பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் 2 டிஸ்டிங்க்ட் நம்பர். சரியா, 2 வெவ்வேறு எண்கள் இருக்கான். எக்ஸ் இஸ் 80% மோர் தென் ஒய். சரியா, அப்போ மோர் தென் ஒய் அப்படின்னா ஒய்யை நம்ம 100% எடுத்துக்கணும். சரிங்களா, எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸை நம்ம 180% எடுத்துக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ பாருங்க, அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 48. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், 80% இருக்குமா. 80% தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 48ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா எக்ஸ் பிளஸ் 5. சரி, அதாவது இந்த 180% நம்பரை கண்டுபிடிச்சி அது கூட 5 ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அப்போ 180% ஆஃப் நம்பர் இஸ் வாட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணும், 180 இன்டூ 48 டிவைடட் பை 80 போடுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 6 டைம்ஸ் வரும். 6 டைம்ஸ் ஆஃப் 18 வந்துட்டு 108 வருமா. இப்போ இது கூட நம்மள என்ன பண்ண சொல்றாங்க, 5 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 108ஓட 5 கூட்டிங்கன்னா என்ன வரும், 113. அப்போ 113 இஸ் த ஆன்சர். சரியா, இந்த கொஸ்டினுக்கு 113 தான் ஆன்சர்.
புரியுதுங்களா உங்களுக்கு தெளிவா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது இதுவும் அதே மாதிரி சம் தான். பாருங்களேன், எக்ஸும் ஒய்யா, ஒய் இஸ் 60% ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல மோர்னு சொல்லல, 60% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸை நம்ம என்ன எடுத்துக்கணும்? நம்ம இந்த இடத்துல எக்ஸ் 100% இருந்துச்சுன்னா ஒய் வந்து என்ன சொல்றாங்கன்னா 60%ங்களாம். சரிங்களா? ரைட். இப்ப இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ் இஸ் 192, இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குங்களா 40%, 40% தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா 192ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்னா 100% என்னன்னு கேட்குறாங்க. சரியா? எக்ஸ்னா 100% என்னன்னு கேட்குறாங்க. அப்ப 100 இன்டூ 192 டிவைடட் பை 40 போடுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. 192 4ஆல கேன்சல் பண்ணுங்க. அப்ப 4ஆல கேன்சல் பண்ணா 4 4 16, அதே மாதிரி என்ன வரும்? 3 வரும். 32னா 8 டைம்ஸ் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 4 இன்டூ 10 இன்டூ 48. அப்ப 480 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. x and y are two numbers and the sum of both the numbers is 990 and x is 20% more than that of y na, then find the difference between x and y. சரியா? find the difference between x and y. x க்கும் y க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருதான்? 990 வருதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா x is 20% more than y அப்படின்னா இங்க வந்து 100ன்னு வச்சுட்டோம் yக்கு. இங்க எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? 120ன்னு வச்சுக்கணும். ஏன்? 20% மோர்னு சொன்னதுனால. சரியா? அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் ஒய் என்னது? 100க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ். அதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து பாருங்க, சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 220யா? இது வந்துட்டு 100%, இது வந்து 120%. ஓகே, 220 அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 990க்கு சமம். இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 20%ங்களா? 20% இஸ் ஈக்குவல் டு வாட்? அவ்வளவுதான். சரியா? அப்ப என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் மார்க் டயங்கல கீழே போடுங்க. ரேஷியோ தான், எல்லா இடத்துலையும் நீங்க ரேஷியோ தான். சரியா? 20 இன்டூ 990 டிவைடட் பை 220. சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ண என்ன வரும்? இங்க 11 வரும். 11 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 வரும். 90. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 90. அவ்வளவுதான். சரியா? ரைட். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரியா? கால்குலேட் பண்ணிட்டு இந்த ப்ரொபோர்ஷனை மட்டும் இப்படி அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ரைட். மேக்ஸிமம் எழுதுறது அவாய்ட் பண்ணுங்க. ரைட். அவ்வளவுதான். இதெல்லாம் இந்த 12 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு பியூரா பர்சன்டேஜை பேஸ் பண்ணி மட்டும் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப பர்சன்டேஜ்லயே பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்ப இந்த சம கவனிங்களா, இதோட பேசிக் நம்ம பாத்திரலாம். இந்த சம ஒரு நிமிஷம் கவனிங்க. A man invested rupees X. இது வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட். இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அசல் நம்ம முதலீடு பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதை நீங்க 100% எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதுவும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சம் தான். 20% per annum தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 20% per annum தான். For 3 years and received interest for rupees 2,400. If he invested the same amount in the compound interest and 10% per annum for 2 years, then find the interest received by him. அவ்வளவுதாங்க. சரியா? இதுல பாருங்க, எப்பயுமே நம்ம இப்ப உதாரணமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5%னா ஒவ்வொரு வருஷமும் அதே பர்சன்ட் தான் வரும், எந்த மாற்றமும் இருக்காது. வேற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி வராது. இப்ப இது 5 வருதுன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் 2 ஒன்னா வரும். செகண்ட் இயர்ல என்ன ஆகும்னா 5 வந்துட்டு இந்த 5க்கு ஒரு 5% ஜென்ரேட் ஆகும். சரியா? அது ரொம்ப சிம்பிள். 5% சேம் நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா ஈஸி. இப்ப 5 நீங்க ஸ்கொயர் பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 25 வரும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா 0.25 வரும். 0.25. அப்ப இதுக்கு 10% வந்துச்சுன்னா இதுக்கு 10.25% வரும். அவ்வளவுதான். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காம்பவுண்ட்ஸும் 10% தான் ஃபர்ஸ்ட் இயர் வரும். ஆனா இது 10 தான் போயிட்டு இருக்கும். 10 தான் போயிட்டு இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குன்னா 10க்கு ஒரு 10% ஸ்கொயர் பண்ணி 2 தள்ளி புள்ளி வைக்கணும். சரியா? ஸ்கொயர் பண்ணி 10 ஸ்கொயர் பண்ணினா 1. அப்ப இதுல என்ன வரும்னா 21% வரும். 2 இயர்ஸ்க்கு இப்படி பண்ணுங்க. சரியா? 3 இயர்ஸ்க்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? கியூப் பண்ணுவோம். நான் அது பின்னாடி வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்ப கவனிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 20%னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ்னா அப்படியே இன்டூ 3 பண்ணிக்கலாம். இன்டூ 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 60% வரும். அவ்வளவுதான். சரியா? அண்டு பாருங்க, இந்த 2,400 வந்திருக்கு. இப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ண அதே அமௌண்ட் பாருங்க, 60% வட்டி தான் 2,400. இதுல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு தெரியாது. அந்த அமௌண்ட் கொண்டு போயிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 இயர்ஸ்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேக்குறாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, இந்த 60% இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 60% இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2,400. சரியா? அப்படின்னா 21% காம்பவுண்ட் என்ன? அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? இது பாருங்க, நம்ம இதான் ப்ரொபோர்ஷன் தான். சரிங்களா? பயந்துக்க வேண்டாம். என்னோட திடீர்னு
சார் வேற ஏதோ சொல்லி தராரு அப்படின்னு நினச்சிப்பான்டா. 2400ங்கிறது 60%னா 21% என்ன? சரியா? இது ஈக்குவல் டு அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் மார்க் டயகனலில் கீழே போடும், இது ரெண்டையும் மேலே போடும். அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் 40 வரும். சரியா? 40 × 21. 40 × 21 என்ன வரும்? 840. சரி, அதுக்கு நீங்க பிரின்சிபல்லாம் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபார்முலா ரிமெம்பர் பண்றேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃபார்முலாலாம் நமக்கு தேவையே படாது. சரியா? ஒவ்வொன்றுக்கு நீங்க கஸ்டமைஸ்டா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவே வந்து உங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடும். சரியா? சில சமயம் யோசிக்க முடியாது. அப்படியே ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னாலும் நிறைய நம்ம டைமை கன்சியூம் பண்ற மாதிரி ஆயிடும். சரியா? அதுவும் நமக்கு தெரியணும். ஆனா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட மென்டல் எபிலிட்டி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதோட கான்செப்ட் வச்சு போனா தான் வேகமா உங்களால போட முடியும். சரியா? அதுவும் குறிப்பா பேங்க் எக்ஸாம்ல, இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்க சொல்லி வச்ச மாதிரி கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட கான்செப்ட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். சரிங்களா? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரியலன்னா நம்ம எல்லாருமே ஃபார்முலா வச்சு தான் கத்துருப்போம். சரியா? ஒன்ஸ் அந்த ஃபார்முலாவை தாண்டி அதை பிரேக் பண்ண பிறகு அதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டை நோக்கி தான் போவோம். சரியா? அப்படி போனோம்னா தான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல உங்களை மாதிரி மேக்ஸிமம் சாதாரணமா மேக்ஸிமம் மார்க்ஸை நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க 14 பாருங்க. A man invested rupees X at the rate of 10% per annum on compound interest for 2 years and receive an interest of rupees 1008. If man invested X plus 1200 na, இப்போ என்ன கேட்குறாங்க, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் at the same rate of interest for the same period of time, then find the amount obtained by the man. சரிங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க, 10% வட்டிக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் போடுறாருன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதான். சரியா? அதுவே இது எவ்வளோ வருது அப்படின்னா 1008 வருதான். அதுவே வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 1200 போட்டிருந்தா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதே அமௌண்ட்டுக்கு இப்போ எக்ஸுங்கும் போது இங்கே 1080 அப்படியே தான் வந்திருக்கும். சரியா? நார்மலாக வந்து 1080 அதே தான் வரும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் அமௌண்ட் அப்டைன் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் அப்டைன்னா என்னன்னா டோட்டல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்த்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம பிரின்சிபலை கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? இது 10% நமக்கு தெரியும், காம்பவுண்ட்ஸ்னா அது 21% சமம். அப்போ 1008 எதுக்கு சமம் அப்படின்னா 21%க்கு சமம். இப்போ நீங்க 100% கண்டுபிடிச்சீங்கன்னா we get பிரின்சிபல். ஆமா தானே? பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சு போயிடும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். 121 கேன்சல் பண்ண என்ன வரும்? 84னா 4 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் வந்து 16 இருக்குது. 168 வந்துட்டு 21 கேன்சல் பண்ண என்ன வரும்? 8 டைம்ஸ் வரும். அப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னா 4800ங்க. சரியா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 4800. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 21% வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? எதுக்கு அப்படின்னா இந்த 1200 சேர்த்தி. அப்போ 1200 சேர்த்தியாச்சு. இப்போ மொத்தமாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 6000 வருது இல்லையா? 6000க்கு நம்ம 21% கண்டுபிடிக்கணும். பாருங்க இந்த 10% எப்படி 21 ஆகுதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா? இப்போ 21% என்ன வரும்? 20% வந்துட்டு 600 + 600 1200 வரும். 1% 60 வரும். அப்போ 1260 வரும். அப்போ டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம்? 7260. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? இதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சரியா? டோட்டலா அவர் எவ்வளவு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருப்பாருன்னு கேட்கறாங்க. அமௌண்ட் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் நீங்க சேர்த்திக்கணும். சரியா? மறக்க கூடாது. அடுத்து பாருங்க, a man invested rupees 55,000 at compound interest at 20% per annum. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20% அப்படின்னாவே 20 + 20 + 20க்கு 20 44 அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க. சரியா? 44% for 2 years and he invested 2100 at the simple interest for the same rate and the same time period. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் அதே மாதிரி 20% வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு பண்றாரு அப்படின்னா 40% தான் பண்ணிருப்பாரு. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ இதுக்கு வந்துட்டு நமக்கு 21% வரும். 20% பார்த்தீங்கன்னா 550, 10% 550. அப்போ 20% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 + 550 1100 இல்லையா? 2 வருஷத்துக்கு நம்மகிட்ட கேட்கறாங்கல்ல. அப்போ 40% கண்டுபிடிங்க. அப்போ 1100 வந்துட்டு 2200 ப்ளஸ் வந்து நமக்கு 44% வேணும் இல்லையா? அப்போ நம்ம 20% கண்டுபிடிச்சோம். 4% என்னன்னா இந்த வேல்யூ அப்படி ஒரு புள்ளி தள்ளி வச்சுன்னா இதான் 4%. அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 2420 கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே 20% ஃபார் அதே சேம் பீரியட் சேம் டைம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து 20% 20 + 20 40% மட்டும் கண்டுபிடிங்க. 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% 210. அப்போ 20% 420, 420 + 420 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 840. இதை அப்படியே சம்மப் பண்ணுங்க. 0 6 இங்க என்ன வரும்? 2 ரிமைண்டர் 1 3. அப்போ 3260 தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? 3260. இது வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இது வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆன்சர் என்னன்னா 3260. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man invested rupees P at the rate of 5% per annum for 2 years and the difference between the compound and simple interest 20 அப்படின்ட்டாங்க. சரியா?
கண்டிப்பாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொன்னால் 0.25% தான் வரும். அப்போ 20ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 0.25% சமம். ஏன்னா 5க்கு 5 கண்டுபிடிச்சி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, ரைட், இன்டூ 100 நம்ம பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். சரியா, இது அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும், 25ல கேன்சல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெசிமல் எடுக்கணும்னா வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு 100 இன்ட்டு பண்ணிக்கலாம். இது கூட 2 0 சேர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 டிஜிட் தள்ளி இருக்கிற புள்ளி போயிடும். அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 400 வரும். சாரி, இப்போ 2 into 4 வந்து 8. அப்போ நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000. அவ்வளோதான். பாருங்க, நிறைய கால்குலேஷன் போட்டதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. நான் ஈக்குவேஷன் போட்டேன், பேலன்ஸ் பண்ணிட்டு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போகிற போக்கில் போகாதீங்க. சரியா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கன்வென்ட்டுக்கு அந்த கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக ப்ராப்பரான ஆன்சர் அந்த டைம்குள்ளே போடலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து பாருங்க, a man invested certain amount on compound interest at the rate of 10% per annum for 2 years and received 945 as a interest. சரியா, காம்பவுண்ட்ஸ்னா 21% தெரியும். அப்போ 945 அப்படிங்கிறது 21% அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ இது காரணம்னா 84னா 4 டைம்ஸ் வருங்களா, மீதி என்ன இருக்கும், 10 இருக்கும். 105ல 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 45 into 100 என்ன வரும்னா 4500. அப்போ இ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதுங்களா, ரைட். அடுத்து பாருங்க, அடுத்தது a man investor 4% per annum for 4 years சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ நமக்கு என்ன வரும்னா 1 இயருக்கு 4% பண்ணியிருக்காரு, அது மாதிரி 4 இயர்ஸ் பண்ணியிருக்கேன்னா 16% வட்டி வரும் இல்லையா. அப்போ 16%னா 10% 40 வரும், 10% 40 வரும், 6% ஆஃப் 4 வந்து 24 வரும். அப்போ மொத்தமாக 64 rupees வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருக்காரு இல்லையா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 64 ரூபா இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்க, இன் ஸ்கீம் எக்ஸ் அண்டு ₹800 at the X% per annum. சரியா, அதே மாதிரி என்ன பண்ணாருன்னா ₹800 at X% per annum விட்டுருக்காரு. ஃபார் 3 years வச்சிருக்காரு. இந்த X% தெரியாது, இதெல்லாம் நமக்கு 4% தெரியும். ஆனால் இந்த ஸ்கீம்ல X% என்னன்னு தெரியாது. இது என்ன ஸ்கீம்னா பி ஸ்கீம். இது எத்தனை வருஷம்னா 3 years. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை a man is 256னா ஃபைண்ட் த எக்ஸ். இந்த எக்ஸ்ல போட்ட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். சரியா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போதான் நமக்கு 64ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 256லேருந்து 64 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட்ல கிடைச்ச மொத்த வட்டி இந்த 3 yearsக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 64 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே 2 வரும். இங்கே 15ல 6 போச்சுன்னா 9, 192. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 yearsக்கு. 3ஆல டிவைட் பண்ணும் நீங்க. சரியா, 3ஆல டிவைட் பண்ண என்ன வரும், 6 வரும், ரிமைண்டர் 1 வரும், 64 rupees வரும். அப்போ 800க்கு 64 rupees என்ன பர்சன்ட் வரும், 1% 8 வரும். அப்போ 64ல எத்தனை 1% ஆஃப் 8 இருக்குன்னா 8 டைம்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ 8%. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 8%. சரியா, புரியுதுங்களா சொல்றது, ரைட். அடுத்தது பாருங்க, the difference between the amount invested at 12% per annum for 3 years and 8 years at the simple interest 2880. சரியா, ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன்டேஜ் தான். ஆனால் இதில் 3 வருஷம், இதில் 8 வருஷம். அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் வித்தியாசம்னா 5 வருஷம். 5 வருஷத்துக்கு 12% அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 12% போட்டிங்கன்னா 60% வரும். அந்த 60% தான் நம்மகிட்ட என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2880ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அமௌண்ட், ஃபைண்ட் த அமௌண்ட். இதில் பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ 2880 டிவைடட் பை 60% போட்டிங்கன்னா நமக்கு 1% வேல்யூ கிடைக்கும். ஆனால் நமக்கு தேவை 100% வேல்யூ. அப்போ இது கேன்சல் பண்ணுங்க. சரி, அந்த 6ஆல் அதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 6ஆல் இது வந்துட்டு 4 டைம்ஸ், ரிமைண்டர் 4, 6×48. சரி, அப்போ என்ன வரும்னா 4800 வரும். சரிங்களா, அப்போ இவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னா 4800. சரிங்களா, பி ஆப்ஷன். அடுத்து பாருங்க, அடுத்தது ரைட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, a man invested ₹P in the scheme of 4 years at the rate of 5% per annum. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது, ஆனால் அந்த தொகையை 5% போடுறாரு. அண்ட் he get 240 as a simple interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 240 கிடைக்குதான். சரியா, எத்தனை பர்சன்ட், ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 4 வருஷத்துக்கு 20%. 20% தொகை தான் 240. மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேன் இன்வெஸ்ட் த சேம் சம், டக்குன்னு மறக்குதுன்னா அதை மட்டும் கூட சைடில் எழுதி வச்சுக்கோங்க போதும். ஓகே, நம்ம வந்துட்டு 5%, 4 வருஷத்துக்கு 5%, 20%, அதுதான் இந்த 240 அப்படிங்கிறத கூட சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆனால் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு இருக்காதிங்க. நீங்கள் படிக்கும்போது அப்படியே மைண்டில் அப்படியே எல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும். மேக்ஸிமம் ரொம்ப ஹியூஜ் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். சரியா, கொஞ்சம் டேட்டாஸ் வந்து பல்க் ஆகுது அப்படிங்கிறது போது மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். இஃப் த மேன் இன்வெஸ்டட் த சேம் சம் ஃபார் 2 years at the rate of 12% per annum. இஃப் த மேன் வந்துட்டு இன்வெஸ்ட் த சேம் சம் ஃபார் த 2 years 12% பண்ணாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு அந்த ஸ்கீம்னா தென் த ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். சரியா, நமக்கு தெரியும் 20% எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா
240 நான் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 12%. அப்போ 2 வருஷத்துக்கு 12% என்ன வரும்னா 24% வரும். அவ்வளோதான் சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 12%, 2 வருஷத்துக்கு 24%. இப்போ இது கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 வரும். சரியா? 6/24 என்ன வரும்? 144. அப்போ 2/24 12/24 என்ன வரும்? 144 144னா 288. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 288. சரியா? டேபிள்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்பதான் நம்ம ஃபர்தரா வர கிளாஸஸ்ல உங்களுக்கு ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A man invested rupees X in 2 different schemes AB. சரியா? இதுல 3 times, இதுல 7 times பண்ணிருக்காரு. Aல வந்துட்டு 3 times, Bல வந்துட்டு 7 times. எல்லாமே நீங்க அவுட் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 100 பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்ங்கிறது அவுட் ஆஃப் 100. அப்போ மல்டிபிள் ஆஃப் 100னா இது 3 300ன்னு வச்சுக்கலாம். 3 into 100. இது 7 700ன்னு வச்சுக்கலாம். 7 into 100 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஸ்கீம் ஏ ஆஃபர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் at the rate of 8%. ஸ்கீம் ஏ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8% பண்றாங்களாம். அண்ட் ஸ்கீம் பி வந்துட்டு பாத்தீங்கன்னா 12%. இந்த ஸ்கீம் வந்துட்டு 12% பண்றாங்களா 4 இயர்ஸ்க்கு. சரியா? 4 இயர்ஸ்க்கு சேர்ந்து அவருக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. Then the received 6,480 as an interest. Then find the value of x ன்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ மொத்தமா இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் அப்படின்னா 8%. சரியா? அந்த 300க்கு 8%. சரியா? 300க்கு 8% என்ன வரும்? 1% வந்து 3 வரும். சரி, 8% வந்துட்டு 24 வரும். அது போல எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்? 4 இயர்ஸ்க்கு. சரியா? அப்ப 24 into 4 96 வரும். அதே மாதிரி இந்த பக்கம் 700க்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 12%. 12% என்ன வரும்? 10% வந்துட்டு 70 வரும். 2% என்ன வரும்னா 14 வரும். 70 plus 14 வந்து 84. 84 எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு. அப்ப 84 into 4 போட்டீங்கன்னா இது 320 பிளஸ் இது 16 இல்லையா? அப்ப 336. சரிங்களா? அப்ப 336 யூனிட்ஸுங்க. சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அவர் ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்டோட யூனிட்ஸ். அப்ப இது என்ன வரும்? 12, ரிமைண்டர் 1, 10, 13, ரிமைண்டர் 1, 4. அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம் நம்ம? 6,480 இருக்கு இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 432 பார்ட்ஸ்ங்களாம். சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1000 பார்ட்ஸ் இன்டூ 1000 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அப்ப அப்படியே கேன்சல் பண்ணுங்க. எந்த டேபிள் அடிக்கலாம்? 8 டேபிள் அடிக்கலாமா? 8 டேபிள் அடிச்சோம்னா இது 8 டேபிள் அடிக்கலாம். 8 டேபிள் அடிச்சோம்னா இது 5 டைம்ஸ். இங்க 3 போட்டுருங்க. 3னா 4 டைம்ஸ் 54. இது 8 டேபிள் அடிங்க. 8 டைம்ஸ் 1 டைம்ஸ் 0 டைம் 810. அப்புறம் ஃபர்தரா 9 டேபிள் அடிக்கலாம். 9 டேபிள் அடிச்சோம்னா இங்க என்ன வரும்? 6 54, இது 90. சரியா? அப்புறம் ஃபர்தரா இதை வந்துட்டு 3 டேபிள் அடிச்சோம்னா 6 டேபிள் அடிக்கலாம்ல. 6 டேபிள் அடிச்சோம்னா இது 1 டைம் 5 டைம்ஸ் அவ்வளவுதான். அப்ப 15 into 1000 என்ன வரும்னா 15,000 வரும். அப்ப நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 15,000. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22nd. 22nd பாருங்க. A man invested certain amount in the two schemes A and B. Invested 30% the amount of the scheme A and the rate at the rate of 10% per annum, and the rest in scheme B at rate of 5% per annum. If after 4 years the man received total interest of rupees 1,300, then find the amount invested by a man in scheme B. சரியா? இது அதே மாதிரி தான். முன்னாடி ரேஷியோவா கொடுத்தாங்களா? இந்த சம் பாருங்க. உங்களுக்கு ரேஷியோ கொடுத்தாங்க. இது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏல வந்துட்டு 70% he invested. சாரி, 70%ல 30%. பில வந்துட்டு 70% எடுத்துக்கணும். ஏன்னா மொத்தம் 30 ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா. சரியா? he invested 30% ஆஃப் த அமௌண்ட் வந்து ஸ்கீம் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மீதி இருக்கிற 70% ஸ்கீம் பில பண்ணிருப்பாரு. அப்ப இதை வந்துட்டு இது 700 வச்சுக்கோங்க, இது 300 யூனிட்டா வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். ஏல வந்து பாத்தீங்கன்னா 10% per annum. அப்ப 10%னா 30. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் ஆஃப்டர் 4 இயர்ஸ் தான். அப்ப 10%னா 30 அப்படின்னா 120 யூனிட்ஸ் வந்துட்டு இதுல இன்ட்ரெஸ்டா வந்திருக்கும். இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க. இன் ஆஃப்டர் 4 இயர்ஸ் நம்ம அந்த ஸ்கூல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுவோம்ல, அப்பெல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? டேட்டா மறக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் சின்னதா எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமா தான் எழுதி வச்சுக்கணும். மற்றபடி அந்த ஸ்கூல்ல எழுதுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? அந்த அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கறத நம்ம செக் பண்றாங்க. சரியா? என்ன மாதிரி ஆர்டர்ல என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு கொடுக்குறீங்க அப்படிலாம் நம்ம கிட்ட கேட்கறது இல்லை. சரியா? இப்ப பாருங்க, அந்த ரெஸ்ட் இந்த ஸ்கீம் பி at the rate of 5%. மீதி இருக்கிறது 5%. 5% 70ல 5% என்ன வரும்? 35 வரும். அதாவது 700க்கு 10% 70, 5% 35 வரும். அதையும் நீங்க 4 இயர்ஸ்க்கு பண்ணணும்.
5%, 5% 4 இயர்ஸ் பண்ணும். அப்போ 35 into 4 இயர்ஸ் போட்டிங்கன்னா 35, 35, 70, 70 plus 70, 140 யூனிட்ஸ். இது ரெண்டும் சேர்த்தனோம்னா நமக்கு என்ன வரும்? 140 plus ஒரு 120, அப்படின்னா வந்து நமக்கு 260 வரும் இல்லைங்களா? 260 யூனிட்ஸ் தான் எதுக்கு சமம் அப்படின்னா 1300 சமம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஸ்கீம் பில 700 மட்டும் என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். சரியா? 700 மட்டும் என்ன நீங்க கண்டுபிடிங்க. 700 பார்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? 700 into 1300 சரியா டிவைடட் பை 260. இப்போ இது அடிச்சிடலாம். இப்போ இதை அடிச்சோம்னா 10 வரும், இதை அடிச்சோம்னா 2 வரும், சரி இது அடிச்சோம்னா 5 வரும். அப்போ 700 into 5 7 35. அப்போ 7 35 என்ன வரும்? 3500. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 23rd question. A man invested rupees 4,000 at the rate of X% per annum on a simple interest for 2 years in scheme A. And the amount obtained by the அதுல கிடைச்ச அமௌண்ட், அப்ப அமௌண்ட்னா அந்த 4,000 பிளஸ் வட்டிக்கு வட்டி ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 10% simple interest for 2 years in scheme B. If man received interest for 1,040 from scheme B. scheme B ல பாருங்க இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த வட்டியில வந்த வட்டிக்கும் சேர்த்து 10% வாங்குறாரு. சேர்ந்து எவ்வளவு வட்டி வந்திருக்குன்னா 1,040. சரியா? ரீஇன்வெஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 4,000 இன்வெஸ்ட் பண்றாருங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க. சரி, எத்தனை வருஷத்துக்கு கிடைக்குதுன்னா 2 வருஷத்துக்கு கிடைக்குதுங்க. அது திரும்பவும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்றாருங்க. அது வந்து 10% வட்டி கூடும் போது ஃபைனலா அவருக்கு வட்டி மட்டும் 1,040 வருது. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 4,000க்கு முதல் இந்த 10% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா இதுல மைனஸ் பண்ணிருங்க. சரியா? அதுக்கப்புறம் வட்டிக்கு எவ்வளவு வட்டி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப 4,000க்கு 10% எவ்வளவு வரும் அப்படின்னா அதாவது 4,000 10% 400 எத்தனை வருஷம்னா 2 இயர்ஸ். அப்ப 2 இயர்ஸ்க்கான வட்டி இதுல 800 இருக்கும் இல்லையா? அந்த 800க்கு சரிங்களா எவ்வளவு வந்து வட்டி வந்திருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா 800. 1,040ல 800னா 240 வந்திருக்கும். 240ங்கிறது 2 வருஷத்துக்கு. நமக்கு தேவை வட்டி எப்பயுமே பாத்தீங்கன்னா பெர் ஆனம் தான் கண்டுபிடிக்கணும். பிஏனா பெர் ஆனம் தான். அப்ப 2 வருஷத்துக்கு 240னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 120 வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த 800க்கும் இந்த 1,040க்கும் டிஃபரன்ஸ் வந்து 240. 240 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ இன்டூ 100 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? இது கேன்சல் பண்ணுங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 120 வந்துட்டு 8ல கேன்சல்னா 15%. அப்ப செகண்ட் ஸ்கீம் என்ன ரேட்டுக்கு விட்டுருப்பாரு அப்படின்னா 15% விட்டுருப்பாரு. அவ்வளவுதான். சரியா? இது மாதிரி ஒரு ஸ்டெப் தான் நமக்கு போட டைம் இருக்கும். சரிங்களா? நீங்க ஃபுல்லா டீட்டெயிலா போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல நம்ம டைம் மேனேஜ்மெண்டே பண்ண முடியாது. சரியா? அந்த கொஸ்டின்ல ஒரு அட்லீஸ்ட் இது 10 கொஸ்டின்ஸ் வருதா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 கொஸ்டின் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஏதோ 1-2 அது கூட விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அதையும் நீங்க பண்ணிடலாம். ஒரு டாபிக் குறைஞ்சது ஒரு 200+ கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொல்லி தர அந்த ட்ரிக்ஸ் வீடியோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். சரியா? அடுத்து பாருங்க, ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னை விட ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சுவீங்க. சரிங்களா? நான் இதே மாதிரி இந்த டெம்போல சொல்லி கொடுத்தாதான் உங்களால ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்குங்க. சரிங்களா? நான் ஸ்லோவா சொல்லி கொடுத்தேன்னா எக்ஸாம்லயும் போய் இதே மாதிரி தான் ஸ்லோ ப்ராசஸா உங்க மைண்ட் போகும். சரிங்களா? இப்ப ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் புரியுது கஷ்டமா தான் இருக்கும். ஸ்லோவா போகும்போது புரியுற மாதிரி இருக்கும், வேகமா போகும்போது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி உங்களால ஆன்சரை கெஸ் பண்ண முடியும். இதுதான் போடும், இதான் வரும், இந்த ஸ்டெப் தான் வரும் அப்படிங்கிறத உங்களால டிசைட் பண்ண முடியும். சரியா? இந்த எபிலிட்டி தான் நம்ம எக்ஸாமுக்கு தேவை. சரியா? எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது அந்த கொஸ்டினை படிக்கும் போதே இந்த ஸ்டெப்ல போடணும் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? அனலைஸ் பண்ண முடியும். சரியா? இன்டர்பிரேட் பண்ணி ஆன்சரை போட முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஷாப்கீப்பர் மார்க் அப் த பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் 40% above its cost price and gives a discount of 20%. 40% above வைக்கிறாரு, gives a discount 20%. இது செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் 672னா தென் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க 40ல மொத்தமா வந்து 40% எபோனா 140 வச்சிருப்பாரு. 140ல இருந்து 20% என்ன வரும்? 28 வரும். சரியா? 140ல 20% கண்டுபிடிச்சுன்னா என்ன வரும்? 28 வரும். அப்ப 140ல இருந்து நீங்க 28 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? ப்ராஃபிட் 112னா 100க்கு மேல என்ன போகுது? அதான் லாபம். அப்ப நம்மளோட செல்லிங் பிரைஸ் வந்துட்டு எவ்வளவுனா 672. சரியா? 672. அப்ப செல்லிங் பர்சன்டேஜ் என்னது? 112. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் நீங்க எப்பயுமே இந்த டாபிக்ல போன டாபிக்ல எப்படி நான் சிம்பிள் காமர்ஸ்ல அந்த பிரின்சிபல்ல 100 வச்சுக்க சொன்னோம், அதே மாதிரி அதுல காஸ்ட் பிரைஸ் நீங்க 100 வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப 100 into 672 divided by 112. அவ்வளவுதாங்க. சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 67ல இது எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 67ல 11 இப்படின்னு கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட். 67ல 11 வந்து 6 டைம்ஸ், ரிமைண்டர் 1, 6 2s are 12. அப்ப 6 டைம்ஸ் இருக்கு. அப்ப 6 டைம்ஸ் ஆஃப் 100 என்ன வரும்? 600. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? 600 தான்
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்தது செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் 270 when it's sold at a loss of 10%. சரியா, 270 ரூபா 10% லாஸ் கொடுத்தாச்சு. the article sold at the profit of 35%. then find the profit. சரியா, இப்போ வந்துட்டு 270 ரூபாய்க்கு வித்ததுனால என்ன ஆச்சுன்னா 10% லாஸ் ஆச்சான். அதுவே 35%க்கு வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. சரியா, அப்ப பாருங்க 270ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 90%க்கு ஈக்குவலாம். சரியா, இப்ப நம்ம என்ன கண்டுபிடி சொல்றாங்கன்னா 135%. சரிங்களா, அப்ப 135% என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் எவ்வளவு அதிகமா வித்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். சரியா, அப்ப என்ன வரும், 270 into 135 divided by 90. அது கூட தேவையில்ல, நீங்க 135 கூட 35 தான் நம்மள கேக்குறாங்க, 35 கூட நீங்க டேரக்டா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ப்ராஃபிட் மட்டும் தானே கேக்குறாங்க, எவ்வளவு செல்லிங் பிரைஸ்னா 135 போடலாம். சரியா, அப்படி கூட போட்டுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், நீங்க 270 into 35. சரியா, நான் 135 போடல, 35 மட்டும் போடுறேன். சரியா, டிவைடட் பை 90 இப்படியே கூட நீங்க போடலாம். இது கேன்சல் பண்ணுங்க, இது பண்ணா 3. அப்ப எவ்வளவு லாபம் வரும்னா 3 into 35 எவ்வளவு வரும், 3 into 35 105. சரியா, அப்ப 105 தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச லாபம். சரியா, அடுத்து பாருங்க, the market price of the article is 80% more than the cost price. அதாவது காஸ்ட் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கணும், அதை விட வந்துட்டு 80% கூடுதலா வைக்கிறாங்களாம். சரியா, அப்ப 150% வைக்கிறாரு. சரியா, அந்த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்துட்டு 20% தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா லாபம் 20% தான் வந்துச்சான். லாபம் 20% தான் வந்துச்சுன்னா எத்தனை பர்சன்ட் வித்திருப்பாரு அப்படின்னா 120% தான் வித்திருப்பாரு. சரியா, அப்ப 180க்கு விலையை நிர்ணயம் பண்ணி 120க்கு தான் வித்திருக்காரு. அப்ப எவ்வளவு பர்சன்ட் தள்ளுபடினா 60. ஆனா நம்ம இன்டூ 100க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, அப்ப இது கேன்சல் பண்ணுங்க, இது கேன்சல் பண்ணா 1/3 வரும். அப்ப 100/3 போட்டீங்கன்னா என்ன வரும், 100/3 அந்த ஃபிராக்ஷன் டேபிள்ல பாருங்க, நான் 1/3 என்னன்னு போட்டிருப்பேன். சரியா, 33.33% தான் அவர் கொடுத்த டிஸ்கவுண்ட். சரியா, ரைட். அடுத்த சம் பாருங்க, எப்படி ஸ்டெப் போறோம்னு பாருங்க. எடுத்தோன்னு வராது, இதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆச்சும் எஃபோர்ட் போடணும். சரியா, நான் சொன்ன பேஸ் ஒர்க்லாம் பண்ணாதான் உங்களால இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கும்போது கெஸ் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் என்னன்னு உங்களால ஃபர்ஸ்ட் படிக்கும் போது அனலைஸ் பண்ணிடுவீங்க. சரியா, கிட்டத்தட்ட பாதி விஷயத்த நீங்க படிக்கும் போதே போட்டுருவீங்க, மீதி பாதிக்கு தான் கொஞ்சம் மேனுவலா போடுற மாதிரி இருக்கும். சரியா, நீங்க எல்லாமே மேனுவலா ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி ஃபார்முலாவை ரீகால் பண்ணி போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்றேன், உங்களால ஒரு 2-3 கொஸ்டின் கூட நீங்க அதுல அட்டன் பண்ணவே முடியாது. சரிங்களா, அந்த அளவுக்கு டைம் உங்களுக்கு அதிகமா எக்ஸாம்ல எடுத்துரும். சரியா, the ratio of the cost price of the shirts and trousers is 5:9. சரியா, ஷர்ட்ஸ் வந்துட்டு 5 times, இது வந்து 5 times, ட்ரௌசர் வந்து 9 times சொல்லிட்டாங்க. இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ட்ரௌசர் இஸ் 450. சரியா, ட்ரௌசர் 9 times வந்து 450னா அந்த ஷர்ட் இஸ் சோல்ட் அட் த 30% ப்ராஃபிட்னா தென் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் கேட்குறாங்க. சரியா, அப்ப இங்க பாருங்க 450ங்கிறது 9 times வச்சுக்கோங்களா, 1 time என்ன வரும்னா 50 வரும். அப்ப 5 times என்ன வரும்னா 250 வரும் இல்லையா. அதாவது இந்த 450 இருக்கு இல்லைங்களா, இது வந்து 9 parts சொல்லிட்டாங்க. நமக்கு தேவை 5 part. 5 partனா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஷர்ட்டோட விலை வந்துடும். அப்ப 50 times of 5 என்ன வரும் அப்படின்னா 50 times of 5 வந்து 250 வரும். இப்ப 250க்கு 30% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, 30% என்ன வரும், 10% 25 வரும், 20% 50 வரும், 30% 75 வரும். அப்ப 75 பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 325 வந்து நம்மளோட ஆன்சரா வரும். சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. A shopkeeper mark an article 50% above the cost price and allowed 2 successive discount of 10% X%. சரியா, அப்ப 8% தான் ப்ராஃபிட் வருது. அப்ப 108% தான் அந்த பொருளை வித்திருக்காரு. சரிங்களா, இப்ப வந்து பாருங்க 150% வச்சுட்டு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா எவ்வளவு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் போக வித்திருப்பாருன்னா 135க்கு வித்திருக்கணும். ஆனா 108க்கு தான் வித்திருக்காரு. அப்ப எவ்வளவு வந்து வேறுபாடு ஆகுதுன்னா 27 வேறுபாடு ஆகுது. சரியா, இந்த 27 என்ன பண்ணிருப்பாருன்னா டிஸ்கவுண்டா கொடுத்திருப்பாரு, ரெண்டாவது தள்ளுபடியா கொடுத்திருப்பாரு. சரியா, ஆனா நம்ம இது 135க்கு 27 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணும், 135க்கு 27 என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, இது அடிச்சுன்னா என்ன வரும், 5 times வருமா, இது அடிச்சுன்னா என்ன வரும், 20% வரும். அப்ப இந்த செகண்ட் டிஸ்கவுண்டா எவ்வளவு கொடுத்திருப்பாரு, அந்த X% செகண்ட் டிஸ்கவுண்டா கொடுத்தது என்னன்னா 20%. அவ்வளவுதாங்க. சரியா, இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது இதுல பாருங்க, a shopkeeper sold an article for rupees 2400 and 20% profit. சரியா, 2400 வித்ததுனால 20% profit கிடைச்சிருக்கான். the discount allowed the article is 20%. அதுவே வந்துட்டு the discount allowed the article is 20%. if he allowed 10% discount on the article then find the profit. பாருங்க 20% தள்ளுபடி கொடுத்து 20% லாபமா. அப்ப 20% தள்ளுபடி அப்படின்னா கஸ்டமர் அதை 80% தான் வாங்கியிருப்பாரு இல்லையா. ஆனா 80% சொல்லிட்டு அவர் எத்தனை பர்சன்ட் லாபம் சம்பாதிச்சிருக்காருன்னா 20% சம்பாதிச்சிருக்காரு. அப்ப செல்லிங் பிரைஸ்ல 80% விற்கிறது
காஸ்ட் ப்ரைஸில் எதுக்கு சமம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில் 120% சமம். சரிங்களா? 120% தான் நம்ம 20% லாபம்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இஃப் ஹி அலவுட் 10% டிஸ்கவுண்ட்னா 10% டிஸ்கவுண்ட்னா செல்லிங் ப்ரைஸ் 90% வித்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போ என்ன வரும்? 90 இன்டூ 120 டிவைட் பை 80 போடுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் இதை வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள்ஸில் பண்ணோம்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்புறம் இது பண்ணீங்கன்னா 45. அப்போ 340 120 35 15 135. சரியா? அவ்வளோதான். அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 100க்கு மேலே எவ்வளோ வருதோ அதான் லாபம். 100க்கு மேலே எவ்வளோ வருது? 35 வருதா? அப்போ இதில் அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு அப்படின்னா 35%. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பாருங்க, a man purchased 2 articles for the same cost price and he sold one article at the 15% loss. 15% லாஸ்னா 85% வித்திருப்பாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் at 20% ப்ராஃபிட். 20% ப்ராஃபிட்னா எவ்வளோ வித்திருப்பாரு? 120% வித்திருப்பாரு. அப்போ மொத்தமாக இவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 205 கிடைச்சிருக்கு. 200 வாங்கி 205 வித்திருக்காரு. அப்போ எவ்வளோ % growth ஆயிருக்கு அப்படின்னா 5% லாபமா? அதாவது 200க்கு 5, 100க்குன்னு பார்த்தா 200% தான். 200க்கு 5ன்னு வச்சுக்கோங்க. 200க்கு 5ங்கிறது 36னா ஒவ்வொரு பொருளோட விலையும் 100% இல்லையா? 100% என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ என்ன வரும்? 100 இன்டூ 36 டிவைடட் பை 5. இதை அடிச்சுன்னு என்ன வரும்? 20 வரும். சரியா? அப்போ 20 இன்டூ 36 10 இன்டூ 36 360. 20 இன்டூ 36 அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னா 720 வரும். சரியா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 31. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? Manu purchased an article at rupees 6,000 and sold it at a loss of 20%. சரியா? 6,000க்கு என்ன பண்றாங்கன்னா வாங்குறாங்க. அது வாங்கிட்டு 20% லாஸ் வித்துட்டாங்க. From that amount received by Manu, he again purchased another article and sold it at a profit 40%. ரெண்டாவது முறை அந்த காசை வச்சு திரும்ப ஒரு பொருளை வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த முறை எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க? ஒட்டு மொத்தமாக எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் வந்து 20% போட்டுக்கோங்க. மைனஸ்னா லாஸுங்க. அடுத்து ப்ராஃபிட் 40% போட்டுக்கோங்க. சரியா? நம்ம இப்போ மேம்போக்கா பார்த்தோம்னா நமக்கு 20% தெரியும். ஆமா தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் 20% லாஸ், அப்புறம் 40% கெயின்னா 20% தெரியும். ஆனால் இது ஆன்சர் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 20க்கு 40% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். சரியா? 20க்கு 40% என்ன வரும்னா 20க்கு 40% 10% வந்துட்டு 4 8 வரும். 8 மைனஸ் பண்ணீங்கன்னா நெட் ரிசல்ட் என்ன? 12%. இப்போ எவ்வளோ லாபம்னா 12% வந்து அது கரெக்ட் ஆன்சர். 12%ல கேட்கல, ஆனால் ருப்பியில கேட்குறாங்க. அப்போ 6,000க்கு 12% என்ன கண்டுபிடிங்க? ஆன்சர் வந்துடும். 10% எவ்வளோன்னா 600. 6 12 72. அப்போ 720. சரியா? அதாவது இந்த 6,000க்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த 12% கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சருங்க. அப்போ 720 அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? அடுத்தது ரேஷியோ. சரிங்களா? ரேஷியோ பாருங்க. ரேஷியோவில் நம்ம நிறைய கான்செப்ட் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல பார்க்குற எல்லா டாப்பிக்கும் இது பேஸ். பர்சன்டேஜும் ரேஷியோவும் தெரிஞ்சாவே நம்ம மேக்ஸிமம் சம்ஸை போட்டுடலாம். சரியா? ரைட். இப்போ பாருங்க, the total number of boys in the two schools A and B together 800. The ratio of the total number of boys A and B together to the total number of girls A and B together 40:11. ரெண்டுலையும் சேர்ந்து together எவ்வளோ? 40:11. If the ratio of the total girls A and B is 6:5 respectively, சரியா? Then find the difference between total girls in the school A and B. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, 800 எதுக்கு சமம் அப்படின்னா 40க்கு சமம். சரிங்களா? இதுல ஏவிலையும் பிலையும் இல்லாம நமக்கு என்ன கேட்குறா? டிஃபரன்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஏபி லெவலில் இருக்காங்கன்னா 1 பார்ட், 6க்கும் 5க்கும் 1 பார்ட். அப்போ 800 அப்படிங்கிறது 40 பார்ட்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1 பார்ட்டுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அதாவது 800 அப்படிங்கிறது 40 பார்ட்ஸ், பாய்ஸோட பார்ட்ஸ். மொத்தம் 40 பார்ட்ஸ், எண்ணிக்கை வந்துட்டு 800. இதில் கேர்ள்ஸ்க்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கும் 5க்கும் 1 பார்ட் என்ன கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர். இது கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வரும். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 20. சரிங்களா? சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டி ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. நம்ம அடுத்து ஒரு 2 பார்ட்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் எல்லா சம்மையுமே. சரிங்களா? நிறையா சம்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். இதோட பிடிஎஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருண் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த டெலிகிராம் சேனல் வந்துட்டு அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புரியறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்காக இருக்கிற பிகினருக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பேசிக் ஒர்க்ஸ், சரியா? டேபிள்ஸு, ஸ்கொயரு, கியூபு, பர்சன்டேஜோட அந்த டேபிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.
நான் ஃபைல் வந்துட்டு நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா. அதெல்லாம் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை ஃப்ரீக்வெண்டா பாருங்க சரியா. ரெகுலரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சரியா. மெத்தட்ஸை ஈஸியா உங்களால உள்வாங்கிக்க முடியும் சரிங்களா. நீங்களும் இந்த மாதிரி ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிருவீங்க. இன்னமும் ஃபாஸ்டா போட ஆரம்பிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சரியா. ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நான் அதுக்கப்புறம் அந்த 7, 8, 9 சம் சொன்னேன். இதுக்கு அப்படியே ஆன்சர் போடுங்க சரிங்களா. கமெண்ட்ல இதுக்கான ஆன்சரை போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கான்செப்டோட நான் உங்களை மீட் பண்றேன். இதோட கண்டினியூட்டியே பார்க்கலாம் சரியா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.